வணக்கம். டிடிடிவியின் பிரதான செய்திகள் வாசிக்கும் நான் ஜே நிக்சன். செய்தி தொகுப்பாசிரியர் பிரிஸ்னோ. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆசிரியர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவோம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. இனப்பிரச்சினைக்கு தீர்வு ஒன்றை காண வேண்டும் என்பதில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் இருக்கும் தெளிவு மிக உயர்ந்ததாகும். சபையில் டக்ளஸ் தேவானந்தா. பாதுகாப்பற்ற புகையிரத கடவையினால் அதிகரிக்கும் விபத்துகள் சீர் செய்யுமாறு மக்கள் வேண்டுகோள். துபாயில் உள்ள உயரமான குடியிருப்பு கட்டடத்தில் பாரிய தீ, பொதுமக்கள் வெளியேற்றம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். தேசிய வருமான சட்டம் மூலம் திருத்தம் ஒன்றை நிறைவேற்ற சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதிய உள்நாட்டு இறைவரி சட்டம் தொடர்பான சட்டம் மூலம் திருத்தம் ஒன்றை நிறைவேற்ற சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என்ற உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை பாராளுமன்றம் இன்று ஆரம்பமாகிய போது சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்தார். குறித்த சட்டம் மூலம் ஏற்றுக்கொள்ளப்படல் வேண்டுமாயின் விசேட பெரும்பான்மையுடன் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படல் வேண்டும் எனவும் உயர் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. அவ்வாறு இல்லாவிட்டால் சட்டமூலத்தில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் வரி அறவீட்டு நிர்வாகத்தை வினைத்திறனாக மேற்கொள்வதற்காகவே இந்த சட்டமூலத்தை கொண்டு வருவதாக அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தது. சிறந்த மனநிலையுடன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை வழங்குவதற்காக ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அனைத்து வசதிகளையும் குறைவின்றி முழுமையாக வழங்குவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். அனுராதபுரம் வேலிசிங்க கரிச்சந்திர மகா வித்தியாலயத்தில் புதிதாக கட்டப்பட்ட கட்டடத்தை திறந்து வைக்கும் நிகழ்விலேயே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிள்ளைகளுக்கு கல்வியை வழங்கி அவர்களை அறிவுள்ளவர்களாக்குவதற்கு அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் செய்யும் அர்ப்பணிப்பை ஒருபோதும் சம்பளத்துடன் வரையறுக்க முடியாதென்று ஜனாதிபதி தெரிவித்தார். இதேவேளை அனுராதபுரம் பிரதேசத்தில் உள்ள மற்றொரு பாடசாலையில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி பிள்ளைகள் உலகை வெல்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்கு அரசாங்கம் முடிந்தளவு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றும் தெரிவித்தார். இனப்பிரச்சினைக்கு தீர்வு ஒன்றை காண வேண்டும் என்பதில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் இருக்கும் தெளிவு மிக உயர்ந்ததாகும் என நாடாளுமன்றத்தில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா இன்று தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அரசியலில் 40 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதன் நிமித்தம் நடைபெறும் நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொள்ள கிடைத்துள்ள வாய்ப்புக்கு நன்றி. 1977 ஆண்டில் ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் அரசு நாட்டின் சமூக பொருளாதார அரசியலில் பாரிய மாற்றங்களுக்கு இடமளித்திருந்தது. அது பொருளாதார வளர்ச்சிக்கு பெருமளவு பங்களிப்பை செய்துள்ளதுடன் அதனால் உச்சளவில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டன. 1977 ஆண்டின் இளம் நாடாளுமன்ற உறுப்பினராக களம் புகுந்த கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதி வெளிவிவகார அமைச்சராக பதவியேற்று திறம்பட செயல்பட்டதினால் ஜெயவர்தனா ஆட்சி அவருக்கு இளைஞர் சேவைகள் கல்வி விவகார அமைச்சு பொறுப்பை கொடுத்திருந்தது. அந்த காலகட்டத்தில் பலரது பாராட்டுதல்களையும் பெற்றிருந்தார். அந்த காலகட்டத்தில் ஆசிரியர் சேவைக்கு ஆசிரியர் தொழிலுக்கு ஆட்களை திரட்டும் முறையை மாற்றி போட்டி பரீட்சையின் மூலம் சிறந்த ஆசிரியர் சமுதாயத்தை உருவாக்கிய பெருமை அவரை சார்ந்ததாகும். 1983 துப்பாக்கிய கருப்பு ஜூலை நிகழ்வுகள் பெறாதிருக்குமாயின் அன்றைய அரசினால் நாட்டினை பெரும் அபிவிருத்தியை நோக்கி நகர்த்தி சென்றிருக்க முடியும். துரித மகாவலி அபிவிருத்தி திட்டம், தேசிய இளைஞர் சேவை மன்றம், மகாபுல மாணவர் நிதியம், உதாகம கிராம எழுச்சி திட்டம், ஜனசவிய நிதியம் ஆகிய தேசிய திட்டங்களை இனப்பிரச்சனை போன்ற தீர்வினை நோக்கிய மாவட்ட அபிவிருத்தி சபை மற்றும் இலங்கை இந்திய ஒப்பந்தம், அதன் பின்னரான மாகாண சபைகள் என்பன நிறைவேற்றப்பட்டன. இத்தனை செயல் திட்டங்களுடன் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனாவினது ஜனாதிபதி பிரேமதாசாவினதும் நிழல் போல் செயல்பட்டு வந்ததுடன் அரசாங்கங்களால் எதிர்கொள்ளப்பட்ட அரசியல் நெருக்கடிகள் பலவற்றிற்கும் முகம் கொடுத்து அவற்றையெல்லாம் துணிச்சலுடன் எதிர்கொண்டு இன்றைய நிலை வரை வந்துள்ளார் என்றே
திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களை நோக்க முடிகின்றது. இத்தகைய ஒருவருடனான எனது உறவுகள் 1990களின் ஆரம்பத்தில் இருந்தது. அக்காலகட்டத்தில் இந்தியாவில் காலத்தை கழித்த நான் இந்திய இராணுவம் நாட்டிலிருந்து வெளியேறிக் கொண்டிருந்த நேரத்தில் இலங்கை வந்து ஜனாதிபதி பிரேமதாச அவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளில் தேசிய அரசியல் நீரோட்டத்தில் கலந்து கொண்டிருந்தேன். அக்காலத்திலிருந்து இன்று வரையிலான சுமார் 3 சகாப்தங்களாக திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் நீண்டகால உறவுகளை பேணிக் கொண்டிருக்கின்றேன். அவர் ஆளும் தரப்பினராகவும் எதிர்த்தரப்பினராகவும் விளங்கிய காலங்களிலெல்லாம் நாம் மிகுந்த அந்நியத்துடன் விடயங்களை முன்னெடுத்திருந்தோம். நாட்டின் இனப்பிரச்சினை தொடர்பில் அவரிடம் இருக்க வேண்டிய தெளிவு மிக உயர்ந்ததாகும். அந்த காலகட்டத்தில் நோர்வே ஒப்பந்தத்திற்கு ஊடாக பிரச்சனைகளை தீர்க்க முற்பட்டார். அதேபோல ஜனாதிபதி வேட்பாளராக வந்து ஜனாதிபதியாக வந்தும் பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்ற நம்பிக்கையை கொண்டிருந்தார். துரவஷ்டவசமாக தூர நோக்கற்ற தமிழ் தலைமைகளின் போக்கால் அவை காணல் நீராக மாறியது மாத்திரமல்ல, பாரிய அழிவை தமிழ் சமுதாயத்திற்கு கொடுத்திருந்தது. இந்நிலையில் அவர் கொண்டிருக்கக்கூடிய தீர்வுக்கான யோசனைகள் மிக பயனுள்ளவை என நாம் அறிவோம். 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் ஆரம்பித்து முன்னோக்கி செல்லும் திட்டத்தை விட சிறப்பானதாக அமையுமாக இருந்தால் இத்தகைய யோசனைகளுக்கு அவரது அந்த யோசனைகளுக்கூடாக இலங்கை நிலப்பிரச்சினைக்கான தீர்வு விரைவாக உருவாக உள்ள அரசியல் ஜாப்பு வழியாக நிச்சயம் எட்டப்படுமாகில் அத்திட்டத்தை நாம் நிச்சயம் வரவேற்போம் என்றும் கூறிக்கொண்டு 40 ஆண்டு கால அரசியல் வரலாற்றினை கொண்டாடும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எனது EPDP கட்சியினதும் நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களினதும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. கொக்குவில் பகுதியில் புகையிரதம் காருடன் மோதி விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பாதுகாப்பற்ற கடுவையை கார் தாண்டி செல்ல முற்பட்ட வேளையில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காங்கேசந்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி புறப்பட்ட கடுகதி புகையிரதமே காரில் மோதியது. யாழ்ப்பாணம் கொக்குவிலைச் சேர்ந்த மருத்துவரை குறித்த காரினை செலுத்தி வந்த நிலையில் மயிரலையில் உயிர் தப்பிய நிலையில் கார் பலத்த சேதத்துக்குள்ளானது. குறித்த விபத்து போலீசாருக்குரிய பாதுகாப்பற்ற கடவையிலேயே இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்துக்கு பாதுகாப்பு கடவையின் தடை செயல்முறை சரியான முறையில் செயற்படவில்லை என்பதே காரணம் என அந்த பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த பாதை இருக்கின்ற நம்பிக்கை இதை கவர்மெண்ட் இப்போ வருமானம் பெறுதான ரயில்வேஷனால் இந்த பாதையில் ஒழுங்கான முறையில் கேட்ட இடம் போடும். ஏன்னா மக்கள் கூட இருக்கிற இடம், பள்ளிக்கூட பிள்ளைகள் போய் வாரது, பாடசாலை மாணவர் போய் வாரது ஆனவடியாக இதை ஒழுங்கான முறையில் பாதையில் வடிவாக போட்டு கேட்ட போட்டு ஒரு கூலியை கொடுத்து ஒரு சம்பளத்தை கொடுத்து ஒரு அளவிடலாம். இதில் கவர்மெண்ட்டுக்கு நட்டமே. இதால் இத்தனை ஆக்சிடென்ட். தகவல் அறியும் சட்டம் அமுலுக்கு வந்து இன்றுடன் 1 வருட காலம் பூர்த்தியாகுவது இலங்கையை பொறுத்தவரையில் இந்த சட்டம் புரட்சிகரமான மாற்றமாகும் என்று பிரதியமைச்சர் கருணாரட்ன பரணவிதாரண நல்லாட்சி அரசாங்கத்தின் குணாதிசயங்களை சிறப்பாக்க முடிந்திருப்பதாகவும் பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்தை அமலாக்குவதன் ஊடாக கூடுதலான அனுகூலங்கள் கிடைத்துள்ளன என்றும் பிரதியமைச்சர் கருணாரட்ன மேலும் தெரிவித்திருக்கின்றார். இந்த சட்டத்தின் அனாவசிய நிர்பந்தங்களின்றி நேர்மையாக பணிபுரியும் வாய்ப்பு அரசு பணியாளர்களுக்கு கிடைத்திருப்பதாக தேசிய ஊடக மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் சட்டத்தரணி ஜகத் லியன ஆராய்ச்சி தெரிவித்தார். 13வது உலக தமிழர் மாநாடு நாளைய தினம் ஆரம்பமாகி நடைபெற உள்ளது. உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடன் இணைந்து குறித்த மாநாட்டினை நடாத்த உள்ளது. தாமும் தமிழ் பயின்று அயலவர்களையும் தமிழ் பயில ஊக்குவித்த தமிழர் பண்பாடுகளை அனைவரும் அறியும் வகையிலான முன்னெடுப்புகள் காலத்துக்கேற்ற வகையில் அமைத்து தமிழ் கல்வி மேம்பாடு போன்ற சவால்களை எதிர்கொள்ளல் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் குறித்த மாநாடு முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த மாநாட்டில் கவியரங்கம், கருத்துரையாடல், ஆய்வு கட்டுரைகள் என்பன அரங்கேற்றப்பட உள்ளது. பன்னாட்டு மாநாடு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெவ்வேறு நாடுகளில் நடந்து 12 மாநாடுகளை கடந்த 43 ஆண்டுகளில் நடத்தி இருக்கின்றது. இந்த ஆண்டு
13வது பன்னாட்டு மாநாடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே தொடங்கப்பட உள்ளது. இந்த மாநாட்டின் சிறப்பை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், இந்த மண்ணில்தான் 1974ஆம் ஆண்டு 4வது உலக தமிழாராய்ச்சி மாநாடு நடைபெற்ற போது மொழிக்கான ஆராய்ச்சிக்கு மட்டும் ஒரு உலக அளவிலான அமைப்பு இருப்பதை போல பண்பாட்டையும் வளர்த்தெடுப்பதற்கு ஒரு உலக அளவிலான அமைப்பு வேண்டும் என்ற அடிப்படையிலே உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் இந்த யாழ்ப்பாண மண்ணிலே தொடங்கப்பட்டது. 43 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மண்ணிலே ஒரு மாநாட்டினை, அதையும் கல்வியாளர்களும் தமிழறிஞர்களும் பல்கலைக்கழக பேராசிரியர்களும் மாணவர்களும் ஒன்றிணைந்து நடத்துவது என்பது உலகத்திற்கே ஒரு முன்னுதாரணமாகும். இந்த மாநாட்டினுடைய நோக்கமாக தமிழ் மொழி பண்பாடு எதிர்கொள்ளும் சவால்களும் முன்னெடுப்புகளும் என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு இந்த மாநாட்டினை இந்த 2 நாள் 10 ஆய்வரங்கங்களும் கருத்தரங்கங்களும் கவியரங்கங்களும் இயல் இன்னிசை நாடகங்களும் ஒழுங்கு செய்ய உலக தமிழ் பண்பாட்டு இயக்கமும் யாழ் பல்கலைக்கழகமும் இணைந்து இந்த மாநாட்டினை நாங்கள் 5, 6ஆம் தேதிகளில் நடத்துவோம். 5ஆம் தேதி யாழ் பல்கலைக்கழகத்திலும் 6ஆம் தேதி இன்ப ஹோட்டலிலும் நடக்க தீர்மானித்திருக்கிறோம். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையும் புலமை பரிசில் பரீட்சையும் இடம்பெறும் பரீட்சை மத்திய நிலையங்களில் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாடு முழுவதிலும் இம்முறை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. அத்துடன் தரம் 5ஆம் ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் குறித்த பரீட்சை நிலையங்களில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஒன்று இந்த வாரம் முதல் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதேவேளை பரீட்சை நடைபெறும் நாட்களில் நுளம்புகளிலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்க நுளம்புக்கடி தடுப்பு பூச்சிகளை பூசி அவர்களை பரீட்சைகளுக்கு அனுப்புமாறு திணைக்களம் பெற்றோரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று அதிகாலை கிளிநொச்சியில் இடம்பெற்ற விபத்தில் தனியார் சொகுசு பேருந்து சாரதி உட்பட 6 பேர் காயமடைந்துள்ளனர். கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற தனியார் சொகுசு பேருந்து ஒன்று கடை தொகுதியை மின்சார கம்பங்களை முடைத்துக் கொண்டு கிளிநொச்சி வலய கல்வி அலுவலகத்தின் திட்டமிடல் அறைக்குள் புகுந்து விபத்துக்குள்ளாகியது. இன்று அதிகாலை 3:20 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதனால் சாரதி உட்பட 6 பேர் காயங்களுக்குள்ளாகி கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மின்கம்பங்கள் சேதமடைந்திருக்கின்றமையினால் அந்த பகுதியில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது என அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்து அதிவேகத்தினாலோ அல்லது சாரதி தூங்கியதினாலோ இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பல்கலைக்கழக மாணவர்கள் 3 பேரும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சினால் பலவந்தமான முறையில் நுழைந்த குற்றச்சாட்டின் பேரில் குறித்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் கொழும்பு மேல் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உதவி போலீஸ் அத்தியட்சகர்கள், பிரதான போலீஸ் பரிசோதகர்கள் மற்றும் போலீஸ் பரிசோதகர்கள் உள்ளிட்ட சிலருக்கு உடனடியாக அமலாகும் வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபரின் பரிந்துரைப்படி தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி 58 போலீஸ் அதிகாரிகளுக்கு இவ்வாறு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளன. இடமாற்றம் பெற்றவர்களுள் 5 உதவி போலீஸ் அத்தியட்சகர்களும் 21 பிரதான போலீஸ் பரிசோதகர்களும் 32 போலீஸ் பரிசோதகர்களும் அடங்குவதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. அர்ஜுன் அலோசியஸ் உள்ளிட்டவர்களின் கைத்தொலைபேசியின் தரவுகளை பெற்றுக்கொண்ட விதம் குறித்து சிக்கல் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிணை முறை தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு வரும் ஆணைக்குழுவின் முன்னிலையான அர்ஜுன் அலோசியஸின் சட்டத்தரணி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து ஆணைக்குழுவில் அர்ஜுன் அலோசியஸ் சார்பான சட்டத்தரணிகளுக்கும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கும் இடையில் காரசாரமான விவாதம் இடம்பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார். சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து டிடியின் வெளிநாட்டு செய்திகள் இடம்பெறும்.